ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சொரக்காய் கூட்டையும் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துவையலையும் அரைச்சி காமிச்சிருக்கேங்க. இந்த துவையல் பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கர்ப்ப காலத்தில் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் முருங்கைக்கீரையை அடிக்கடி எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. அந்த முருங்கைக்கீரையை கர்ப்பிணிகளுக்கு பிடிச்ச மாதிரி புளிப்பாக செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும், அதனால தாங்க நான் துவையலாக செஞ்சு காமிச்சிருக்கேன். செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நான் கூட்டு செஞ்சுக்கிறேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சிறுபருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் 50 கிராம் எடுத்து கழுவிக்கிட்டேங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வருது பாருங்கள், நல்லா பொங்கி பொங்கி கொதி வருது. இப்போ இந்த பருப்பு ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்த பிறகு நான் இது கூட சொரக்காயை நல்லா பிஞ்சு சொரக்காவாக பார்த்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ சொரக்காவை சேர்த்த பிறகு நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து மூடி போட்டு விசில் போடலாம். இப்போ ஒன்றா கலந்துட்டேன். பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ லைட்டாக கொதி வரட்டோங்க. பாருங்கள், சுற்றி கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ இது கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம கலரி விடலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலரி விடலாம். இப்போ நல்லா கலரியாச்சுங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். குக்கர் மூடி போட்டுடுறேங்க. நான் ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமேட்டு விசில் போட்டுடலாம். ஸ்டீம் வந்துருச்சு, நான் விசில் போட்டுடுறேன். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கடாய் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு போட்டுடுறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம் போட்டுடுறேன். சீரகமும் பொரியணுங்க. இது கூட ஒரே ஒரு காய்ந்த மிளகாவை 2ஆக உடச்சி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேங்க. இப்போ தாளித்ததை நான் குக்கரை ஓப்பன் பண்ணி அது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக குழைவாக வெந்திருக்கு. இப்போ இது கூட தாளித்ததை ஒன்றா சேர்த்து கலக்கி விட்டுட்டோன்னா சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த சொரக்காய் கூட்டை சாப்பாட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசைக்கு தொட்டும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு துவையல் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல இளந்தளிரான முருங்கைக்கீரையை பறிச்சிக்கிறேங்க. முத்தின முருங்கைக்கீரை எடுக்கக்கூடாது. நல்ல இளம் கீரையாக பார்த்து எடுத்து உருவிக்கிறேன். உருவி வச்சுட்டேங்க. இப்போ மற்ற பொருட்கள் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், மணத்தையும் கொடுக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் பல், காய்ந்த மிளகாய், புளி, இதெல்லாம் எடுத்துக்கலாம். கூடவே உப்பு, நல்லா சுத்தப்படுத்தி வச்ச முருங்கைக்கீரை, எண்ணெய், இது தாங்க இதுக்கு தேவைப்படும். இப்போ வாங்க செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்குங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இது கூடவே நம்ம பார்த்திங்கன்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு உப்பி வரணுங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்குங்க. காய்ந்த மிளகாய் நல்லா ஒரு 7 காய்ந்த மிளகாய் வரைக்கும் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் சுள்ளுன்னு இருக்கணுங்க. இது கூடவே பூண்டு சேர்த்துக்கிறோம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம்னா நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி அலசி புழிஞ்சு சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கிக்கணும். கீரை வாசனை நல்லா வரணும், நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே புளி சேர்த்துக்கலாம். புளியும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும், அப்போ தான் புளிப்பாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சில்லுகளை சேர்த்துக்கலாங்க. கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரமும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்குங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கி இருக்கணுங்க. ஏன்னா இது கர்ப்பிணிகளுக்குன்னு வேறு சொல்லிவிட்டேன். நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற விட்டுக்கலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுக்கலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் விட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். ரொம்ப அப்படியே மைய அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு தரணுங்க. மறுபடியும் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினா சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இந்த துவையல். சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.